ஒழுங்கமைப்பு செய்யப்படுகின்ற விளையாட்டு நிகழ்வு போல் இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு, அதன் காரணமாக எல்லோருமே ஒன்று கூடி, எல்லா பெற்றோருக்கும் எல்லா பெற்றோரையும் தெரியாது, அதனால் எல்லா பெற்றோர்மாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் எல்லோரும் ஒன்று கூடி மகிழ்ந்து இருக்கக்கூடிய நாளாக இது இருக்கிறது. ஒரு பழமையாக நடைபெறுந்த விளையாட்டு நிலவரம் இல்லாவிட்டாலும் கூட இளைஞர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் அவர்களுக்கு மிகவும் பிடித்தது இங்கே நடைபெற இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு வயது வரம்புக்கு ஏற்ப பிள்ளைகளுக்கும் விளையாட்டுகள், அகமகிழ்வு நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே பல விளையாட்டு இருக்கிறது. நான் இருக்கிற பிரான்சிஸ் சொன்னே அது நீங்கள் சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும். இந்த விளையாட்டு ஒழுங்குகள் 1லிருந்து 4 வரை விளையாட்டுகளுக்கு 40 மீட்டர் பந்தர்கள் மற்றும் தேசிய ஓட்டம், 5லிருந்து 8ஆம் வகுப்பு 60 மீட்டர் ஓட்டம், தேசிய ஓட்டம், சுந்தர்கள், புலியர்களும் இருக்காது. புலியர்களும் 11 மாற்றலாம். 9லிருந்து 12 மாற்றம் இவ்வளவு விளையாட்டுகள் இருக்கு. ஆனால் இதுகள் நீங்கள் 11 வரைக்கும் எந்த விளையாட்டுகள் நாங்கள் நடத்துகிறோம், எந்தெந்த விளையாட்டுகளை நாங்கள் நடத்துறதுக்கு இதில் நடுவர்களாக நாங்கள் இதுக்குள்ள இருக்கிறார்களாம் நாங்கள் கடமையாக்க போகிறோம். அப்போ சில நேரம் சரிக்குள்ளைகள் நடக்கும். அதை நாங்கள் எல்லாரும் அனுசரித்து இந்த விளையாட்டை சிறந்த முறையில் நடத்தி முடிப்போம். அதாவது விளையாட்டு அப்பால் நாங்கள் எல்லோரும் இணைஞ்சு இதை ஒரு புதுகலமான ஒரு முறையில் நடத்தி முடிக்கிறோம். நான் கைதட்டி பிள்ளைகளை ஊக்குவீங்கப்பா. யார் வீட்டில் சொல்லி வேலை இல்லையா? இன்றைய இந்த ஒன்று கூடலிலே கிளித்தட்டு மிகவும் இளையோருடைய பிரபலமாக விளையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே தீவிரமாக விளையாடிய இளையோர்களிடம் பேசுகின்றோம். கஜதீபன், சொல்லுங்கள், இன்றைய இந்த ஒன்று கூடலிலே இந்த விளையாட்டு நிகழ்வுகள் பற்றி நீங்கள் உங்களோட என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையாக போய்கொண்டிருக்கு. எனக்கு உங்கமரம் வந்திருக்கிறோம். அல்ல வெளி ஹிக்லி இப்போ என்ன சொல்கிற ஒரு ஒற்றுமை இருக்குது. எனக்கு உங்கமரத்தை இப்போ சில பிள்ளைகள் நடந்தாலும் அதை விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இருக்குது. நாங்கள் ஒரு போட்டி ஆண்டு மாதிரி பார்க்காமல்
ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில இப்படி ஒற்றுமைத்தனமாக விளையாடுற மாதிரி தான் இது நாங்கள் பார்த்து விளையாடி கொண்டு போகிறோம். ஸோ இது வரைக்கும் நடந்த வரைக்கும் வந்து எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் நல்ல முறையில் விளையாடினோம். இப்போ எங்களோட கலாச்சார விளையாட்டுகளை வந்து நாங்கள் வந்து அடுத்த சந்ததிக்கும் வந்து நாங்கள் கடத்தணும். இது எங்கண்ட என்னன்னு சொல்ற ஒப்கா வேண்ட மாதிரி ரைட்டா. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் எங்கண்ட வேலையை சரியாக செஞ்சுட்டு இருக்கிறோம்ட்டு நான் நினைக்கிறேன். சரி இப்போ ஆளும் சின்ன பிள்ளைகளும் வந்து விளையாடுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன். ஸோ அது ஒரு விதத்தில் பாசிட்டிவ் வந்து. ஸோ யா நல்லது, நன்றி. அடுத்து இன்னும் ஒரு இந்த விளையாட்டிலே மிக தீவிரமாக விளையாடி இன்னும் ஒரு இளையோரிடம் பேசலாம். சொல்லுங்கள், அதாவது கஜதீவன் சொன்னதை போல நீங்கள் இந்த விளையாட்டை பொதுவாக இந்த நாட்டிலே இது வளமையான விளையாட்டு இல்லை, எங்களுடைய தாயத்தினுடைய ஒரு பெரும் மக்கள் விளையாடுகின்ற விளையாட்டு. அதை நீங்கள் சரியாக கற்றுக்கொண்டு நீங்கள் விளையாடுகின்றீர்கள். அடுத்த தலைமுறைக்கும் இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். சொல்லுங்கள், இன்றைய இந்த ஒழுங்கமைப்பு எவ்வாறு இருக்குது? இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு மகிழ்வான நாளாக இருக்க வேண்டும் என்று ஒரு விளையாட்டு போட்டியாக இல்லாமல், விளையாட்டு நிகழ்வாக இல்லாமல் ஒரு ஒன்று கூடலாக ஒழுங்கமைத்திருந்தாலும் அதிலே ஆர்வத்தோடு வரக்கூடிய பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவருடைய விளையாட்டுகளை செய்யணும். சொல்லுங்க. நிச்சயமாக மிக மகிழ்ச்சியாக இருக்குது. பழைய மாணவர்களும் புதிய மாணவர்களும் எல்லாரும் சேர்ந்து கிளித்தட்டு விளையாடுறதுக்கு நீங்கள் கூறின போல் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாக இருக்கும். கிளித்தட்டு வந்து அதாவது எல்லாரும் ஃபுட்பாலோ ஹேண்ட்பாலோ விளையாட வருவாங்க. ஆனால் கிளித்தட்டு விளையாடுறதான தமிழர் விளையாட்டான கிளித்தட்டு விளையாட வர்றதுக்கு இவ்வளோ மாணவர்கள் ஒரு சனிக்கிழமை வந்து விளையாடுறாங்க. நம்ம 10 மணிக்கு வந்து விளையாடுறாங்கன்னு பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. கிளித்தட்டு மட்டும் இல்லை, தொம்மராகவும் இளையவர்களாக இருந்து நடுவர்களாகவும் இளையவர்களே இருக்கின்றன. நிச்சயமாக எல்லாரும் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. எங்களை பார்த்தா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து கலைச்சு ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா விளையாடிட்டு ஒரு கோபமும் இல்லாமல் யாரும் வெள்ளட்டும் என்று ஒரு நின்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் பெற்றோர்களும் வந்து எல்லாருக்கும் பாராட்டி எல்லாருக்கும் உதவி செய்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்க. வழக்கமாக விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி தோல்வி இருக்கும். ஒரு அணி வெற்றி பெற்றால் இன்னொரு அணி தோல்வியை தழுவிக்கொள்ளும், இது வளமை. ஆனால் இன்று அந்த விடயங்கள் எதுவும் இல்லாமல் எல்லோருமே எல்லாருக்கும் தெரிந்தவர்கள். நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் நண்பிகளை விட்டுக் கொடுக்காமல் நான் வெற்றி பெற்றேன் நான் தோல்வி அடைந்தேன் என்று இல்லாமல் எல்லோருமே ஒரு உடற்பயிற்சிக்காகவும் ஒரு ஒற்றுமைக்காகவும் இந்த விளையாட்டு இருக்கிறது. அது பற்றி உங்களுடைய கருத்து? நிச்சயமாக நீ கூறின போல் இன்றைக்கு நாங்கள் அணி பார்க்காமல் இல்லம் பார்க்காமல் உதவி செய்து நீங்க விளையாடுக்க பார்ப்பீங்க. மற்ற அணியே சொல்லுவாங்க போங்க அங்கால ஓடுங்க, இல்லாட்டி இல்லை அது உண்மையாக சரியான அடி எல்லாரும் திரும்ப போவோம்னு சொல்லுறாங்க. ஸோ ஒற்றுமை வரதான் இன்றைக்கு வந்து நிற்கிறோம். பார்க்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த தலைமுறையும் அடுத்த இளையோர்களும் வந்து கிளித்தட்டு விளையாடுறாங்கன்னு பார்க்க. நிச்சயமாக அடுத்த தலைமுறைகளுடைய வளர்ச்சி என்பது உங்களுடைய கையிலே தான் இருக்குது. இன்றைய இளைய தலைமுறையுடைய கையிலே தான் அந்த அடுத்த தலைமுறையுடைய வளர்ச்சி இருக்கிறது. அதை நிச்சயமாக நீங்கள் தவறாமல் சீரிய பணியோடு உங்களுடைய முக்கியமான பணியாக மேற்கொண்டு செய்கிற நம்பிக்கையோடு நாங்கள் பெரியவர்கள் இருக்கிறோம் உங்களை வழிகாட்ட. நன்றி, சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இங்கே விளையாட்டிலே தீவிரமாக விளையாடியவருக்கு காலிலே சிறிய காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவரோடு பாருங்கள், கூட விளையாடுகின்ற எதிரணியிலே விளையாடுகின்ற பிள்ளைகள் கூட அவருக்கு தேவையான முதலுதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஐஸ் கட்டிகளை கொண்டு வந்து அவருடைய கால் வலிக்கான நிவாரணமாக செய்திருந்தார்கள். இதுதான் இளைஞர்களுடைய ஒற்றுமை. இன்றைய இளைஞர்களுடைய இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய மிகவும் அரிதாக இருக்கக்கூடிய ஒற்றுமையை எங்களுடைய அடுத்த தலைமுறை அதை சிறமேற்கொண்டு தங்களுடைய பணியாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதுதான் இங்கே முக்கியமான விடயம். இவருக்கு கெட்டிக்காரர் எல்லா குட்டிஸுக்கும் வாழ்த்துக்கள். என்ன பெரிய ஆள் ஓடின மாதிரி கிடக்கு. சந்தோஷமா பிள்ளைக்கு? என்ன சாமான் கையில் வச்சிருக்கிறீங்க? கொத்தரி பூசையா? பிள்ளை விருப்பமா கொத்தரி? ஓகே, என்ன கவனமா சாப்பிடுங்க. கணக்கை சாப்பிடக்கூடாது, அப்புறம் பிள்ளை பல்லு பழுதா போயிடும். என்ன ஐயா? ஓகே, கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போயிட்டு பல்லு தூட்டணுமா பிள்ளைங்க?